ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அடிக்கடி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டைம் நமக்கு கேட்டே இருப்பாங்க. இஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ கிராஸ் பியோட பேர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? போன எக்ஸாம்பிள் சம்மில் எப்படி பேராக க்ரியேட் பண்ணுறங்கிறத ஃபைன் பண்ணோம். கொஸ்டின் கொடுத்து நம்ம இதை ஆன்சராக நம்ம ஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம ஆன்சர் கொடுத்து கொஸ்டினாக ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ கிராஸ் பிங்கிற இந்த பேரை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் 2 பேரை எங்கே எழுதியிருக்கேன், அடுத்த 2 பேரை கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம் இந்த சம்மை. ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ எப்பயுமே என்னது, ஏவை தான் டிபெண்ட் பண்ணும். பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னது, எப்பயுமே ஏவை தான் டிபெண்ட் பண்ணும். அப்போ தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம், என்ன நம்பர்ஸு, இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் நம்ம 3 எழுதுனா போதும். இங்கேயும் 5 தான் இருக்குது, இங்கேயும் 5 தான் இருக்குது. அப்போ 5ஐ ஒரு டைம் ரைட் பண்ணால் நமக்கு போதும். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் நம்ம என்னென்னு ரைட் பண்ணலாம், செகண்ட் வேல்யூஸ். செகண்ட் வேல்யூ அப்படிங்கிறது நான் மேலே டிக் பண்ணுற மாதிரிங்க. இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கே என்ன தான் இருக்குது, 4 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 2 2 பக்கம் இருக்குதா, ஒரு டைம் ரைட் பண்ணால் போதும். இப்போ 2, இதில் என்ன இருக்குது, 4 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் ஏவோட வேல்யூஸ் 3, 5 and B யோட வேல்யூ 2, 4. இது செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ், இது செட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.